அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்திலே நாம் நிற்கிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மை உள்ளவர். இந்நாட்களிலே கர்த்தர் அவருடைய உண்மையை வாழ்க்கையிலே விளங்க செய்து கொண்டே இருக்கிறார். இந்த மாதம், இந்த வருடத்தின் இந்த கடைசி மாதம் முக்கியமான மாதமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படி. என்னன்னு பாருங்களேன், லூக்கா 1:37 இருக்கு. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்குன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறும் மாதமா இருக்கிறது. அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள், அநேக நிகழ்வுகளை கர்த்தர் இந்த மாதத்திலே நடத்த போகிறார். அநேக ஆச்சரியமான காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்க வாழ்க்கையிலே இந்த மாதம் நடக்க போகிறது. அநேக காரியங்களை வாக்குத்தத்தமாய் பெற்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிற மாதம். இதுவரை நடந்திராத, இதுவரை அனுபவித்திராத, இதுவரை கேள்விப்பட்டிராத காரியங்கள் இந்த மாதத்திலே நடக்கும். ஆமென். இங்க இதுல பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறும் மாதம் சொல்லியிருக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். நீங்க இந்த லூக்கா 1 படிச்சு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை பத்தி இருக்கு பாருங்களேன். அப்ப என்ன இருக்குன்னா, அவன் ஒரு அடையாளமா இருக்கிறான். சைன். அதுவே எப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. என்னன்னா, எலிசபெத்து, சகரியா வயது சென்று முதிர்ந்தவர்கள். எலிசபெத்து மலடியா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அப்ப இது ஏற்கனவே ஆபிரகாம் வாழ்க்கையில நடந்திருக்கு. அப்போ ஒரு சைன் ஆல்ரெடி இருந்திருப்பாங்க. அப்ப இந்த மாதம் ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த சைன், அடையாளமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கும். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் தான் உங்க அடையாளமாகவே இருக்கும். அடுத்து என்னன்னா, இயற்கை விதிக்கு மாறான காரியங்கள் இந்த மாதத்திலே நடக்க போகுது. அது என்னங்க, நேச்சுரல் லாஸ்க்கு மாறாக பாருங்க. இந்த லூக்கா படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த ஏஞ்சலிக் விசிட்டேஷன் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த வசனத்தை சொன்னதே தேவதூதன். அப்ப இந்த மாதம் நிறைய சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடக்க போகிறது. அதே நேரத்தில் நான் சொல்றேன், இயற்கை விதிக்கு அப்பாற்பட்டு திடீரென்று சடுதியிலே ஆமென் இயேசுவின் பிறப்பை நீங்க பாருங்க, இயற்கை விதிக்கு மாறானது இல்லையா? அப்ப இயற்கை விதிக்கு அப்பாற்பட்டது. அப்ப இயற்கை விதிக்கு அப்பாற்பட்ட அநேக காரியங்களை இந்த மாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறும் மாதம். உங்க வாழ்க்கையில பல நல்ல காரியங்கள் நடக்க போகுது. ஏதோ 1 2 அல்ல, பல நல்ல காரியங்கள். தாமதமா இருந்த சில நல்ல விஷயங்கள் இந்த மாதத்திலே நடந்தேற போகிறது. கர்த்தர் உங்க தோல்விகளுக்கு முடிவை கொண்டு வருகிற மாதமாய் இந்த மாதம் இருக்க போகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள், பல ஆண்டுகள் நடக்காதவைகள் இந்த மாதம் நடக்கும். தேவன் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.